Welcome to Sivanya Kitchen. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெடாரங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கெடாரங்காய் இந்த அளவுக்கு பெரிய கெடாரங்காய் எடுத்துக்கணும். இது எல்லா மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நெய்பர் வீட்டிலேருந்து கொடுத்த கெடாரங்காய். ஸோ மரத்தில் காய்ச்சது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ஊறுகாய் இந்த காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே இந்த கெடாரங்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். அந்த தோலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சா போதுமானது. நல்லா வெந்துடும். நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாமலும் இருக்கும். சீக்கிரம் ஊறுகாய் வந்து கெடாமலும் இருக்கும். அதுக்காக தான் வேக வச்சு நம்ம செய்கிறோம். இதை எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் வீட்டிலே நம்ம வெளியிலே வச்சு, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு கூட இந்த ஊறுகாய் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், உங்களுக்கு கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் கொஞ்சம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா குக் ஆகும். வேக வச்ச கெடாரங்காயை ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஸ்மால் பீஸஸாக நம்ம இந்த மாதிரி சாத்துக்குடி மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு. அது வந்து நல்லா ரொம்ப புளிப்பாக இருக்கிறனால நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கை வந்து லேசாக எரியக்கூட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அருவாமனையில் தான் கட் பண்ணணும். கத்தியில் அந்தளவுக்கு கட் பண்ணுறதுக்கு சரியாக வராது இந்த காய். ஸோ அதனால் இந்த மாதிரி அருவாமனை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு பீஸஸ் தேவைப்படுமோ சைஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம ஸ்மால் பீஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளெல்லாம் சீட்ஸ் இருக்கும், கொட்டை இருக்கும். நம்ம எப்படி சாத்துக்குடியில் கொட்டை இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் கொட்டை இருக்கும். ஸோ அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டையோடு நீங்கள் சேர்த்து நீங்கள் கட் பண்ணிங்க இல்லை அப்படின்னா இப்போ கசந்துரும். ஸோ அதனால் கொட்டை கொஞ்சம் நீக்கிட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதில் மேலே தோல் கூட இருக்கும், இந்த மாதிரி தோல் இருக்கும். ஸோ அந்த தோலையும் நீக்கிடணும். அந்த ஆரஞ்சு பழத்தில் சாத்துக்குடி பழத்தில் இருக்கிற மாதிரி தோல் வந்து மேலே இருக்கும். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. A nice road to feel. I slip off the peel and crash all the steel. Will I ever heal? I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go.
மாதிரி ஸ்மால் பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம வேக வச்சு எடுத்த கெடாரங்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கலாம். கட் பண்ண கெடாரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கல்லுப்பு சேர்க்குறனால உங்களுக்கு கரைஞ்சிரும். உங்களுக்கு நீங்கள் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் கல்லுப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. ஸோ கல்லுப்பு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 2-3 நாளைக்கு நல்லா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கணும். ரொம்ப க்ளோஸ் பண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ ஓப்பன் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். வெயிலெலாம் வைக்க தேவையில்லை. நார்மலாக நம்ம வீட்டு நிழலே காய வச்சு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா உப்பு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள் கெடாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டான அளவு நம்ம உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அந்த காயில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து 2 or 3 days ஆயிடுச்சு. ஸோ 2-3 நாள் ஆனது பிறகு உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லா அந்த உப்போடு சேர்த்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்ல எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். எண்ணெய் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும் போதெல்லாம் நம்ம கடையில் வாங்குகிற மிளகாய் தூளுக்கு பதிலாக வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் அரைச்சி வெறும் தனி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் மட்டும் காய வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா எல்லா சைட்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனலாக இது கூட தாளித்த கடுகு தாளிச்சிருக்கோம் இல்லையா, கடுகு பெருங்காயத்தூள் தாளிச்சிருக்கோம். பெருங்காயத்தூள் சேர்த்தா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பெருங்காயத்தூள் கடுகு இதெல்லாம் ரெண்டும் சேர்த்து தாளித்து எடுத்து இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு நீங்கள் 1 or 2 days கூட வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். தேவையானது மட்டும் வெளியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெடாரங்காய் ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது. ஆனால் டேஸ்டியாக இருக்கும். எல்லா சாதம், தயிர் சாதம், எல்லா சாதத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊறுகாய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கெடாரங்காய் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் வரும். ஸோ அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.